மனிஷா, இதுல நீ இன்வால்வ் ஆகாத. இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். நானும் இந்த ஃபேமிலி தான். நான் மித்ரா லவ் பண்ற பொண்ணு, மனைவியும் ஆக போறேன். நீ ஒரு காலத்துல தான் எங்க மாமாக்கு லவரா இருந்த. இப்ப எங்க மாமாவோட பொண்டாட்டி என் அக்கா. நீ இங்க எக்ஸ்ட்ரா பிளேயர் மட்டும்தான். என்ன? நான் எக்ஸ்ட்ரா பிளேயரா? சும்மா எக்ஸ்ட்ரா கிடையாது, டபுள் எக்ஸ்ட்ரா. என்ன ஆண்டி, உங்க மருமக வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அதுவும் உங்க முன்னாடியே. அத்தை முன்னாடி இப்படி பேசுறமேன்ற பயமே இல்ல? அத்தனா மரியாதை இருக்கணும், பயம் எதுக்காக? அந்த மரியாதைய மட்டும் எங்க கொடுத்த? என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்திருக்கியா? உங்க அக்கா அரவிந்தா அக்காக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பா. அரவிந்தா அத்தை என் அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் என் அக்கா மரியாதை கொடுக்கறா. என் பையன் உன்னை காதலிச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப நானும் உன்கிட்ட அன்பா இருக்கணுமா? உங்க ரூபா குரான்பெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சரி, நீங்க என் ஊருக்கு வரீங்களா இல்லையா? டேய், நீ மட்டும் அவ ஊருக்கு போனேன்னு வை, சத்தியமா என் பணத்தை தான் பாப்ப. அப்பா, என்ன தங்கம்? நாளைக்கு நீங்க, நானு, அம்மா, ஜுன்னு எல்லாரும் அம்மாவோட ஊருக்கு போலாம்ப்பா. எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்குடா, நீயும் போக வேணாம். நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும்பா. நீங்க அம்மா கிட்ட சொன்னதை நாங்க கேட்டோம். அவ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதுனால உங்களை அனுப்பியிருக்காளா? அப்படிதான் நடந்திருக்கும் மித்ரா. எப்படியாவது உன்னை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு லக்ஷ்மி பிடிவாதமா இருக்கா. எங்களுக்கு எங்க அம்மா ஒன்னும் சொல்லல. நீ எதுக்கு இப்படி சொல்ற? அனாவசியமா இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். இவளுக்கு கூட அவங்க அம்மா மாதிரியே நிறைய திமிரு இருக்கு. ப்ளீஸ் பா, நம்ம அம்மாவோட ஊருக்கு போலாம் ப்ளீஸ். அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, எதுக்கு தொந்தரவு பண்ற? நல்லா இருக்கு மித்ரா, நல்லா இருக்கு. பசங்க கேக்குறதும் நீ ஒத்துக்கிறதும். உண்மைய சொல்லு, உனக்கு கூட அந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல? நீதான் அந்த லக்ஷ்மி முன்னாடி வர மாட்டேன்னு சொன்ன, அதானே? ஐயோ இல்ல மனிஷா. எனக்கெல்லாம் புரியுது மித்ரா. அவங்க தாத்தா முன்னாடி லக்ஷ்மி ஆக்ட் பண்ணா, லக்ஷ்மி முன்னாடி நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. நடுவுல நான் தான் முட்டாள் ஆயிட்டேன். அப்படிலாம் இல்ல மனிஷா. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத மித்ரா. எல்லா வாட்டியும் நீ இதே மாதிரி தான் என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடியும் என் மேல கோவப்பட்டு என்னையே திட்டிட்டு இருக்க. நீ என்னோட ஆளு, எனக்கு தான் சொந்தம் நினைச்ச. ஆனா இப்பதான் எல்லாமே புரிய வருது. நீ லக்ஷ்மியோட ஆளுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மனிஷா, ஏன் அப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசணும்ன்ற எனக்கு தெரியும். நீ தினம் தினம் அந்த லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்க. வெளிய கோவமா இருக்க மாதிரி காட்டி உள்ள மட்டும் அந்த லக்ஷ்மியை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் எதுக்கு லக்கேஜஸ் எடுத்துட்டு வெளிய போறேன்? யாரும் இல்லாத இடமா பார்த்து சூசைட் பண்ணி செத்து போறேன். உன் மேல ஆசைப்படுறது எல்லாமே வேஸ்ட். என் லைஃபே மொத்தமா வேஸ்டா போச்சு. மனிஷா, மனிஷா, அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? எப்படி ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எதுக்கு? நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? அது அது ஜானு, இந்த மாதிரி பண்றத விடுங்க. நீங்க வரீங்க, அவ்வளவுதான். சரி, நானும் வரேன். ஏய் இருங்க. ஜானு, நான் தான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு ஹக்கோ கிஸோ குடுக்கலாம்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உங்க அம்மா கிட்ட போனா அவங்களுக்காக பேசுவீங்க, இங்க வந்தா எனக்காக பேசுவீங்கல்ல. அது பேலன்ஸ் பண்ணணும்ல ஜானு. நீங்க பேலன்ஸ்லாம் பண்ணல. இடத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா மேனேஜ் பண்றீங்க. நான் ஆம்பளையா பிறந்திருந்தா உனக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி எத்தனை ஆம்பளைங்க அம்மா சொல்றதை செய்ய முடியாம, பொண்டாட்டிக்கு புரிய வைக்க முடியாம டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. முதல்ல இப்ப அக்கா கிட்ட போய் மாமா ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொல்லணும். ஜானு ஜானு ஜானு, நான் கேட்டதை கொடுத்துட்டு போலாம்ல. எங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தரேன். ஜானு ஜானு, மாமா காஃபி எடுத்துக்கோங்க. என்னங்க
மாம், அண்ணியோட ஊருக்கு போக அண்ணன் ஓகே சொல்லிட்டான். போகிறதுக்கு நீ கூட ரெடி ஆயிட்டியா? அது மாம், அண்ணனும் போகும்போது நான் போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அப்படின்னா உன் அண்ணனுக்காக தான் நீ போறியா? சரி, உங்க அண்ணா தம்பிங்களுக்கு நடுவுல நான் ஏன் சண்டையை உருவாக்கணும்? உங்களுக்காக நான் கூட வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மாம். ஜானு, பாத்தியா, என் மாம் ரொம்ப நல்லவங்கல்ல. மாமும் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. மாம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி எதுக்குடி அவ்வளவு வெறுப்பா சொல்ற? உங்க மூஞ்சுக்கெல்லாம் அதுவே அதிகம். நீங்க வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சின்னத்த. மனிஷா, நீ கூட வரலாம்ல? நீங்க எல்லாரும் போகும்போது இடையில நான் எதுக்கு மித்ரா? நான்லாம் உங்களுக்கு என்ன உறவு? ஏன் அப்படி சொல்ற மனிஷா? நீ மித்ராவோட ஆளாச்சே, அவனுக்காகவாவது நீ வரணும். என் பேச்ச கேளு மனிஷா, நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி. மித்ராவுக்கு ரொம்ப நெருங்கிய ஆள் நீ. ஒத்துக்கோ மனிஷா. ஓகே ஆண்டி, நீங்க அவ்வளோ சொல்றதுனால தான் நான் மித்ராக்காக வரேன். மனிஷாவை ஒத்துக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சித்தி. ஒத்துக்க வைப்பேன்னு சொன்னல மித்ரா, நான் தானே வீட்டுக்கு மூத்தவன். என்னால வராம இருக்க முடியுமா? என்ன தேவயானி, ஏதோ ஒத்துக்கணும்னு சொல்ற? தாத்தா, நாளைக்கு எல்லாரும் அம்மாவோட ஊருக்கு போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்கல்ல? நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். அது என்ன மாமா, நீங்களும் வரணும்? இல்லம்மா, என் மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம உங்க அத்தை வந்துருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால எங்கேயுமே வர முடியாது. சரி, எப்படியும் எல்லாரும் போறோம்ல, நம்ம கார்ல இல்லாம பஸ்ல போலாம். பஸ்லயா? ஆமா நீ, பஸ்ல போனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். பிக்னிக் மாதிரியும் இருக்கும். ஆனா பஸ்னா பஸ் தான் நல்லா இருக்கும். விவேக், புக் பண்ணு.